விபச்சாரின்னு சொல்லாதீங்க. அனல் பறக்கும் அருள்மொழி பேச்சு என்கிற தலைப்பில் யூடியூப்பில் ஒரு காணொளியை பார்த்தோம். பேச்சின் சாரம்சம் என்னவென்றால், விபச்சார தொழில் செய்பவர்களை நாம் இழிவாக பேசுகிறோம். ஊடகங்களை விமர்சிக்கும்போது வேசி என்கிறோம். பிடிக்காதவர்கள் வேசித்தனத்தோடு ஒப்பிடுகிறோம். உலகில் விபச்சாரத்தில் ஈடுபடுபவர்கள் எந்த வகையில் பிறரைவிட மோசமானவர்களாக போனார்கள். அது ஒரு தொழில். அதனடிப்படையில் பெரியார் அவர்களை மதித்தார். பொய்யையே மூலதனமாக கொண்டு செயல்படும் ஒரு வியாபாரியை விட, வக்கீல் தொழில் செய்பவரை விட, எந்த விதத்தில் மோசமானவர்கள் விலைமாதர்கள் என பெரியார் கேட்டார் என அருள்மொழி கூறினார். அருள்மொழி கூறியது போல், விலைமாதர்களை ஈவராமசாமி உண்மையிலேயே உயர்ந்த ஸ்தானத்தில் தான் வைத்திருந்தாரா என பார்ப்போம். காரணம் தி. க. ஆசாமிகள் அடித்துவிடுகிற பொய்களில் ஆண்கள் பெண்கள் என்கிற பேதம் இல்லையே. கி. வீரமணிக்கு புழுக எவ்வளவு உரிமை உள்ளதோ அவ்வளவு உரிமை அருள்மொழிக்கும் உள்ளது தானே. ஈவராமசாமியின் வரலாற்றை முழுமையாக அறிந்தவர்கள், விலைமாதர்களை மதிக்கிற அளவுக்கு யோக்கியஸ்தராக ஈவராமசாமி இல்லை என்பதை அறிவார்கள். ஈவே ராமசாமி கூறியது போலவே, பொய்யையே மூலதனமாக கொண்டிருக்கும் வக்கீலைப் போலவே அருள்மொழி, ஈவே ராமசாமியை பெருமைப்படுத்த பொய்யை பயன்படுத்தி இருக்கிறார் என உறுதியாக சொல்லலாம். அவர்களின் பாணியிலேயே சொல்ல வேண்டும் என்றால், அருள்மொழி வழக்கறிஞர் இல்லையா? அதனால் பொய் சரளமாய் வந்துள்ளது. விலைமாதர்கள் விஷயத்தில் ஈவே ராமசாமியின் உள்ளம் எவ்வளவு அழுக்கு படிந்திருந்தது என பார்ப்போம். நாத்திகரான ஈவே ராமசாமி, கடவுள் நம்பிக்கை கொண்டு கோவிலுக்கு போன தம் மனைவி நாகம்மையை வேசி என தான் நண்பர்களிடம் காட்டி, நாகம்மையை கேலி செய்யும்படி தூண்டினார். இந்த வரலாறு அனைத்து தி.க.வினருக்கும் தெரியும். கோவிலுக்கு சென்ற தம் மனைவி நாகம்மைக்கு, கடவுள் என்றாலே வெறுப்பு வர, வேசி என நண்பர்களால் ஒரு கேலி நாடகத்தை அரங்கேற்றினார். இன்றைக்கு ஈவ் டீசிங் என்கிறோமே. அதை அந்த நாளில் தம் மனைவியிடமே காட்ட துணிந்தவர் தான் ஈவே ராமசாமி. ஒரு பெண்ணை என்ன பழி சொன்னாலும் தாங்கிக் கொள்வாள். வேசி என சொன்னால், வேசியாக இல்லாத அவள் மனம் சுக்கு நூறாக உடையும். அதனை எதிர்பார்த்தே ஈவே ராமசாமி, வேசி என்கிற வார்த்தையை பயன்படுத்தினார். ஈவே ராமசாமி, விலைமாதர்களை இழிவாக கருதியதால் தானே, தம் மனைவிக்கும் வேசி என்கிற வார்த்தையை பயன்படுத்தினார். எதிரியை தேவடியா மகன் என சொல்லி சந்தோஷப்படும் அற்பர்களுக்கும், பகுத்தறிவாதியாம் ஈவே ராமசாமிக்கும் இந்த விஷயத்தில் என் வேறுபாடுள்ளது. ஈவே ராமசாமி ஒரு முறை சொன்னது, வக்கீல்கள் கொலை செய்தவனை நிரபராதி என்றும், நிரபராதியை கொலையாளி என்றெல்லாம் வாதிப்பவர்கள். இவர்களில் இருந்து நீதிபதி வந்தால் அவர்களிடம் எப்படி நீதியை எதிர்பார்க்க முடியும்? நேற்று வரையில் விபச்சார தொழில் புரிந்தவள் திருமணமானால், அவள் பத்தினியாக இனி நடப்பாள் என்று எதிர்பார்ப்பது போன்றதேயாகும். விலைமாதர்களைப் பற்றி இவ்வளவு கேவலமான அபிப்பிராயம் கொண்ட ஈவே ராமசாமி, அருள்மொழி சொல்வது போல், விலைமாதர்களை மதிக்கக்கூடிய நபராக இருந்திருப்பார். ஈவே ராமசாமியால் 1930 இல் நடந்த கூட்டத்தில் இரண்டாவதாய் போடப்பட்ட தீர்மானம். கடவுளின் பேரால் பொட்டுக்கட்டியுள்ள தேவதாசி சகோதரிகள் தங்கள் பொட்டை அறுத்தெறிந்து விட்டு மனதிற்கிசைந்த ஒரு கணவனை மணந்து கொள்ள வேணுமாய் இம்மாநாடு தீர்மானிக்கிறது எனவும் கூறிவிட்டு, நேற்றுவரை விபச்சார தொழில் செய்தவள் திருமணமானால் எப்படி பத்தினியாக இருப்பாள் என்றும் ஈவே ராமசாமி கேட்டது பித்தலாட்டம் இல்லையா? விபச்சாரம் என்பதும் ஒரு தொழில், பிற தொழில்களைப் போல. அதனால் அவர்களை ஏன் இழிவாக பார்க்க வேண்டும் என ஈவே ராமசாமி சொன்னார் என அருள்மொழி கூறுகிறார். மேலும், பொய் சொல்லும் வக்கீல்களை, வியாபாரிகளை இழிவாக பார்க்காதபோது, இவர்களை ஏன் அவ்விதம் பார்க்க வேண்டும் என்றும் கூறினாராம். ஆனால் இங்கே என்ன சொல்கிறார்? நேற்று வரையில் விபச்சார தொழில் புரிந்தவள் திருமணமானால், அவள் பத்தினியாக இனி நடப்பாள் என்று எதிர்பார்ப்பது போன்றதேயாகும். திருமணம் முடித்தாலும், அவளிடம் விபச்சார புத்தி போகாது என்பது ஒழுக்கமுள்ள அறிவுக்காரனாக ஈவே ராமசாமி இருந்திருப்பாரேயானால், அவர் வாயிலிருந்து இந்த வார்த்தை வந்திருக்குமா?
ஒருத்திக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில் விபச்சாரத்தில் ஈடுபட நேர்ந்துவிட்டது. அதிலிருந்து மீண்டு வேறு சூழலுக்கு மாறும்போதும். அவள் விபச்சாரத்தன்மை கொண்டவளாகவே இருப்பாள் என நினைப்பது கடைந்தெடுத்த ஆணாதிக்க மனோபாவம் இல்லையா. உன் யோக்கியதை எனக்குத் தெரியாதா. என கொக்கரித்து சிரித்து சேலையை துகிலுரியும் திரைப்பட வில்லன்கள் போலல்லவா ஈ.வே. ராமசாமியின் கருத்துள்ளது. இந்த ஈ.வே. ராமசாமி விலைமாதர்களை மதிக்கக்கூடிய நபராக இருந்திருப்பார். திராவிடர் கழகத்திலிருந்து பிரிந்து அண்ணாதுரை திராவிட முன்னேற்ற கழகம் துவங்கிய காலம். அப்போதெல்லாம் திமுக பொதுக்கூட்டங்களில் அண்ணாவின் பேச்சை கேட்பதற்கென்றே கூட்டம் கூடும். திமுக சாராத பொதுமக்களும் கலந்து கொள்வார்கள். சங்கீத கச்சேரிகளில் ரசிகர்கள் தங்கள் விருப்பமான பாடல்களை பாடும்படி துண்டுச்சீட்டில் எழுதி அனுப்புவது போல. அண்ணாவிடம் துண்டுச்சீட்டில் கேள்விகளை எழுதி அனுப்புவார்கள். அண்ணாவும் எழுப்பப்பட்டிருக்கும் கேள்விகளுக்கு பதிலளிப்பார். அப்படியொரு முறை கூட்டத்திற்கு வந்திருந்தவர்களில் ஒருவர். பெரியார் உங்களை இப்படி தரக்குறைவாக குறிப்பிட்டு வசைபாடுகிறாரே. என்று துண்டுச்சீட்டில் எழுதி அண்ணாவுக்கு அனுப்பினார். அண்ணா தனக்கே உரித்தான நகைச்சுவை உணர்வுடன். நாங்கள் அவரை தந்தை என்கிறோம். அவரோ எங்களை வேசி மகன் என்கிறார். என்று கூறிய பதிலால் கரகோஷம் விண்ணை பிளந்தது. என்கிறது தினமணி செய்தி. ஆதாரம் தினமணி 12 ஏப்ரல் 2016. தம் எதிரியை வேசி மகன் என கூறி தம் பழி உணர்ச்சியை தீர்த்து கொண்ட ஈ.வே. ராமசாமி. விலைமாதர்களை மதிப்புடன் பார்த்திருப்பார் மதித்திருப்பார். யாரையாவது டாக்டர் மகனே நடிகன் மகனே அரசியல்வாதி மகனே என்று தனிப்பட்டு சொல்கிறோமா இல்லையே. பெருமைப்படுத்தி சொல்ல வேண்டியதையே சொல்லாமல் இருக்கும்போது. வேசி மகன் என சொல்கிறோம் என்றால். வேசித்தனத்தை இழிவாக கருதியதால் தானே. அப்படி சொல்லி ஒருவனின் கோபத்தை தூண்ட முடியும் என்கிற அற்ப ஆசையில் தானே. பிற தொழில் போல் விபச்சாரத்தையும் ஒரு தொழில் போல் பார்க்கிற மனநிலை ஈ.வே. ராமசாமிக்கு இருந்திருக்குமேயானால். தம் அரசியல் எதிரியை வேசி மகன் என கூறி சுய இன்பம் அடைந்திருக்க மாட்டார். ஈ.வே. ராமசாமி சொன்னது மேகவியாதி. அந்த காலத்து எய்ட்ஸ் நோய் பிடித்த பெண்ணை அவளது உடையினாலும். அணியினாலும் கண்டுபிடிக்க முடியாது. அவளை வைத்திய சிகிச்சை மூலமே அறிய முடியும். அதுபோல் தேர்தலில் நிற்பவர்கள். அவர்களது பேச்சினால் எழுத்தினால் கண்டுபிடிக்க முடியாது. அவர்களின் நடத்தை பக்கத்தில் உள்ள அவர்களது நண்பர்கள் யார். அவர்களின் எதிரிகள் யார். என்பனவற்றால் கண்டுபிடிக்க முடியும். விடுதலை ஜனவரி 30 1966. உதாரணம் சொல்ல எத்தனையோ நோய் அல்லது வேறு ஏதாவது ஒன்றை சொல்லி இருக்கலாம். ஆனால் ஈ.வே. ராமசாமியிடமிருந்து விபச்சாரம். விலைமாதர்கள் மேகவியாதி முதலியனவற்றை சாமானியத்தில் பிரிக்க முடியாது. காரணம் அவ்வளவு ஒழுக்கம். மேகவியாதி பிடித்த ஆணை அவனது உடையினாலும். அணியினாலும் கண்டுபிடிக்க முடியாது. அவனை வைத்திய சிகிச்சை மூலமே அறிய முடியும். என்று சொல்ல ஈ.வே. ராமசாமிக்கு ஏன் வாய் வரவில்லை. ஆண்களுக்கு தவறான பாலுறவால் வரும் வியாதி வராதா. விபச்சாரம் மேகவியாதி என்பன தோன்ற பெண்கள் மட்டும் காரணமா. அப்படி நினைக்கக்கூடிய நபர் எப்படி விலைமாதர்களை மதிக்கக்கூடிய பிறவியாக இருப்பார் என நம்ப முடியும். ஈ.வே. ராமசாமி இன்னுமொரு முறை கூறியது. தமிழச்சியின் பக்கத்தில் இருந்து எடுத்தது. ஈ.வே. ராமசாமி கூறியது. எத்தனையோ பேர் தினமும் சாகிறார்கள். எல்லோரையும் பற்றி நாம் துக்கப்படுவதில்லை. எல்லோருக்கும் நினைவு நாள் கொண்டாடுவதில்லை. யார் செத்தாலும் அவர்களால் ஏற்பட்ட நஷ்டத்துக்காக துக்கப்படுவதே தவிர. செத்தவருக்காக துக்கப்படுவது இல்லை. இது உலக இயற்கை. தகப்பன் செத்தாலும் பிள்ளை செத்தாலும் மனைவி செத்தாலும் நஷ்டத்தை உத்தேசித்துத்தான் துக்கப்படுவதாகும். இரத்த சம்பந்தம் யார் கண்டார்கள். கிழவனாகி கண்ணுபோய் நடக்கச் சக்தியற்ற தாய். தகப்பன் செத்தால் யார் துக்கப்படுவார்கள். அந்நிய புருஷனிடத்தில் காதல் வைத்திருக்கும் ஒருவனுடைய அழகும் செல்வமும் உள்ள மனைவி இறந்து போனால் புருஷன் துக்கப்படுவானா. அவளை சாகடிப்பதற்காக முயற்சிப்பான். அப்படியேதான் பிள்ளை குட்டிகள் விஷயத்திலும் இருந்து வருகிறது. தாசிகளுக்கு பெண் குழந்தைகள் செத்தால் ஏற்படும் துக்கம் ஆண் குழந்தைகள் செத்தால் ஏற்படுகிறதா. குடும்பஸ்தர்கள் என்பவர்களுக்கு ஆண் மக்கள் செத்தால் ஏற்படும் துக்கம் எவ்வளவு.
பெண் மக்கள் செத்தால் அவ்வளவு ஏற்படுகிறதா. இவற்றுக்கு எல்லாம் காரணம் லாபநஷ்டமில்லாமல் வேறு என்ன. ஆகவே எப்படிப்பட்டவர்கள் சாவதானாலும் எந்தத் தலைவர்கள். மகாத்மாக்கள் சாவதானாலும் மக்கள் துக்கமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். ஈஸ்வ ராமசாமி மேற்காணும் உரையாடலில் கணவன் மனைவி தாய் தகப்பன் கிழவன் என சகலரின் மரணம் பற்றி பேசுகிறார். ஆனால் கூறியனவற்றில் வெட்கக்கேடான புத்திக்கெட்டு போய் பேசியதாக இதை பார்க்கிறோம். தாசிகளுக்கு பெண் குழந்தைகள் செத்தால் ஏற்படும் துக்கம் ஆண் குழந்தைகள் செத்தால் ஏற்படுகிறதா. என்ன ஒரு கேவலமான சிந்தனை ஈவே ராமசாமியிடமிருந்து. எந்த திருடனாவது தம் பிள்ளையும் திருட்டு தொழில் செய்ய வேண்டும் என விரும்புவானா. ஆனால் தாசி தன் மகளையும் தாசியாக்க விரும்புவாள் என்பது தானே ஈவே ராமசாமியின் பகுத்தறிவெண்ணம். சூழ்நிலை காரணமாக சிலர் எண்ணலாம். ஆனால் அதுவே பெருவாரியானவர்களின் எண்ணம் போல் ஈவே ராமசாமி பேசுகிறார். இவர் விலைமாதர்களை மதிக்கக்கூடிய பண்பை கொண்டவர் என அருள்மொழி கூறுகிறார். ஈவே ராமசாமியை மேன்மைப்படுத்துகிறேன் பேர்வழி என இவர்கள் தங்களை ஏன் தாழ்த்திக் கொள்ள வேண்டும். ஈவே ராமசாமி சிந்தனையில் என்ன வெங்காய பகுத்தறிவுள்ளது. பெண்ணிய வாசனையுள்ளது. ஈவே ராமசாமி எப்போது பேசினாலும் அதில் கற்பு தாசி வைப்பாட்டி மலம் போன்ற வார்த்தைகள் இருக்க தவறுவதில்லை. தமிழில் ஈவே ராமசாமிக்கு பிடித்த வார்த்தைகள் இவைகள் தாம் போலும். ஒரு தாய் தன் மகள் ஒழுக்கம் நிரம்பியவளாக. தன்னை போல் வாழும் நிலை ஏற்படாமல் படித்து நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தானே விரும்புவாள். அதிக உடலுழைப்பை வாங்கக்கூடிய கௌரவமான வேலையை செய்கிறவர்களே. தன்னைப் போல் தம் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது என நன்றாக படிக்க வைக்க முயல்கையில். ஈவே ராமசாமியின் பகுத்தறிவு மூளை தாசி தன் மகளை தாசியாக்குவாள் என்றே கேவலமாக சிந்திக்கிறது. அப்பன் குற்றச்செயல் புரிபவனாக இருந்தால் பிள்ளையும் அது போலவே இருப்பான் என்கிற பாமரப்புத்தி தான் ஈவராமசாமியிடம் தென்பட்டுள்ளதே தவிர. பகுத்தறிவு புத்தி தென்படவில்லை. ராஜாஜி நண்பரல்லவா அதான் குலத்தொழில் குறித்து ஈவே ராமசாமி இவ்வாறு சிந்தித்தார் போலும். அருள்மொழி கூறியதையெல்லாம் மூளை சாவடைந்த தீ. க வினர் தான் நம்புவார்கள். சுய அறிவுள்ளவன் ஈவே ராமசாமியின் யோக்கியதையைக் கண்டுணர்ந்தே. வாசித்துணர்ந்தே அவர் கூறியதை நம்புவான் அல்லது நம்ப மறுப்பான். யாரையும் குறை சொல்ல இந்த கட்டுரை எழுதவில்லை. உண்மையை உரைக்க மட்டுமே.